ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பேரோன். மைக் எடுத்தோட மறந்துட்டேன். ஓகே, காலையில் 30 மினிட்ஸ் ஜாகிங் அழகாக தொடங்கியாச்சு இல்லை, இது ஒரு தூரம் வந்துட்டு அகைன் ரிட்டன் போகிறோம். நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துப்பீங்க. அதுதான் 6 பேக்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, ஃபிசிக் மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் சிலர் சொல்கிற மாதிரி 4 ஒர்க் அவுட்டில் நடக்கிற விஷயம் இல்லை. அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்போவுமே இந்த ஃபேட் லாஸ் ஜேர்னி பண்ணணும்னு நினைக்கிறவங்க, உடம்பை வந்து நல்ல ஃபிசிக்காக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க வந்து பண்ண வேண்டியது என்னது, ஃபாஸ்ட்டான வழியை தேடி ஓடாதீங்க, ஈஸியான வழியை தேடி ஓடாதீங்க. எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் ஒரு ஃபிசிக் அடைகிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் அந்த ஃபிசிக் உங்களை விட்டு போகும் எப்போவுமே. அதே மாதிரி எவ்வளோ ஸ்லோவாக நீங்கள் மெதுவாக லாங் டைம் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ப உங்கள் ஃபிசிக் லாங் டைம் மெயின்டைன் ஆகும். இதுதான் உண்மை. சிலர் 60 டேஸ் சேலஞ்சு, 30 டேஸ் சேலஞ்சில் நாங்கள் வந்து ஃபிசிக்கை ரெடி பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. ஓகேடா, பண்ணுற ஒரு 4 ஒர்க் அவுட்டை காட்டுவாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்க இன்னும் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறாங்கிறத காட்ட மாட்டாங்க. சிலர் மருந்துகள் யூஸ் பண்ணலாம், அதை நம்மள்ட்ட சொல்ல போகிறதில்ல. ஹெவியான டயட்ஸ் யூஸ் பண்ணலாம், அதையும் நம்ம சொல்ல போகிறதில்ல. மேக்ஸிமம் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் நேச்சுரலாக பண்ணுறோம், இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கோன்னு சொல்லுவாங்க. சிலது உண்மையாக இருக்கலாம், எல்லாமே பொய்யா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிலது உண்மையாக இருக்கலாம், சிலது பொய்யா இருக்கலாம். மேக்ஸிமம் நாம் நம்புறது பொய்யான விஷயங்களாக தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், ஷார்ட் டைம் ப்ராசஸ், சீக்கிரம் முடிக்கணும், சீக்கிரம் அடைஞ்சிடணும் அப்படிங்கிறத விட்டுட்டு சீக்கிரம் அடைஞ்சிட்டு என்ன பண்ண போகிறோம். 60 நாளில் நான் 6 பேக்ஸ் எடுக்கணுன்ட்டு இவ்வளோ பெரிய தொப்பையை வச்சுக்குவேன். சரி, மருந்து எடுத்து என்னெல்லாமோ பண்ணி 60 நாளில் 6 பேக்ஸ் எடுத்தாச்சு. அந்த 6 பேக்ஸை எவ்வளோ லாங் டைம் மெயின்டைன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? 4 நாள் ஃபோட்டோ தான். 60 நாளில் எடுத்ததுன்னா அதுக்கேற்ப ரொம்ப ஹார்டாக பண்ணியிருப்பான், முடியாத லெவலில் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி பண்ணும்போது எப்போண்டா இதிலேருந்து வெளியே வருவோம் அப்படிங்கிற நிலமை தான் இருக்கும். 6 பேக்ஸ் எடுத்தோன்னா அப்பாடா போதும்டா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவோம்டா அப்படின்ட்டு சாப்பிட ஆரம்பிப்பான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்டா அப்படின்னு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிப்பான். ஏற்றுனது 2 நாள் தான். 60 நாளில் எடுத்த பிசிக்கு வந்து 2 நாள் தான் காணாமல் போயிடும். இது ஸ்லோ ப்ராசஸில் கரெக்டான டயட்டில் சந்தோஷமாக கொஞ்சம் ஹாப்பியாக அப்படியே ஸ்லோவாக போயிட்டே இருந்தாங்கன்னா லாங் டைம் அந்த ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ண முடியுங்கிறது என்னுடைய கருத்து. 30 மினிட்ஸ் ஜாக்கிங் முடித்தோன்னா நாங்கள் போய்ட்டு என்ன பண்ண போகிறோம், கார்டியோ. ஓகேவா? ஏன்னா 6 பேக்ஸ் இந்த விஷயத்த கிளியராக சொல்லிடணும். இன்னும் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. 6 பேக்ஸுங்கிறது தொப்பையில் வராது. தொப்பைங்கிறது என்னது? ஃபேட்டு. அப்போது உடம்புல உள்ள ஃபேட் அவ்வளோத்தையும் லாஸ் பண்ணிவிட்டு இன்க்ளூடிங் நம்ம அப்டாமன் மசிலுக்கும் ஒர்க் அவுட் கொடுக்கணும். அப்போது ஃபேட்டை லாஸ் பண்ண வேண்டியது என்னது? கேலரிஸ் கம்மியான ஃபுட்டை கொடுத்துட்டு, இல்லை ஃபுட்டு கம்மியாக கொடுத்துட்டு என்ன பண்ணணும், நிறைய கார்டியோஸ் கொடுக்கணும். அதே நேரத்தில் ப்ரோட்டீன் இன்டேக் நிறைய இருக்கணும். ஓகே, இதெல்லாம் பண்ணி ஃபேட்டை லாஸ் பண்ண அட் த சேம் டைம் அப்டாமனுக்கும் அந்த மசிலுக்கும் ஒர்க் அவுட் கொடுக்க அப்டாமன் மசில் கெயின் ஆகி ஃபேட் லாஸ் ஆகும்போது அந்த அப்டாமன் மசில் தெரியும். மற்றபடி ஃபேட்டே லாஸ் பண்ணாமல் நான் வந்து வெறும் அப்டாமன் மட்டும் போட்டு அப்டாமனை வந்து அப்படியே பீக்காக வெளியே காட்ட முடியுமான்னா காட்ட முடியாது. ஓகேவா? அதனால் ஃபேட்டை லாஸ் பண்ணதுக்கு என்ன பண்ணணும்? ஜாகிங்கு, கார்டியோ, அதுக்கப்புறம் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் மசில் ஒர்க் அவுட்டு எல்லாமே பண்ண வேண்டியது இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டு நடை போடுங்கள் மை டியர் சகோதரர்களே. நீ போயிட்டு இன்றைக்கி என்ன கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஓகேவா? கார்டியோவில் இன்னைக்கு பண்ண போகிறது மவுண்டன் கிளைமரும் டைகர் வாகும் காம்போல. ஓகேவா? ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. Okay, done. 1 2 3 4 5 6 7 8 9 10. 30 மினிட்ஸ் ஜாகிங் முடிச்சுட்டு வந்துட்டு கார்டியோ. எங்களுடைய அதாவது நான் எப்போவுமே காலையில் ஒரு ஒர்க் அவுட், ஈவினிங் ஒரு ஒர்க் அவுட்,
ஈவினிங் வந்து மசிலுக்கு இந்த செஸ்ட்டு லேட்ஸு பைசப்ஸு ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. காலையில் கம்பல்சரி ஜாகிங்கு, கார்டியோ, அப்டாமன். இதில் முக்கியமாக சேர்த்துக்கிறது வந்து லெக்கு. கார்டியோ மிஸ் பண்ணாலும் மிஸ் பண்ணுவேன். ஜாகிங் முடிச்சுட்டு லெக்குக்கான ஒர்க் அவுட் ஏதாவது ஒன்று கம்பல்சரி வச்சுருப்பேன். ஓகேவா, இது நம்ம ஷெட்யூலில் உள்ள. ஓகே ரெடி. சேம் ரெண்டாவது கவுண்டு. முதல் கவுண்டு டிஷர்ட்டோட பண்ணோம், ரெண்டாவது கவுண்டு டிஷர்ட் இல்லாமல் கிளாமராக பண்ணுறோம். கிளாமரப்பி. ரெடி ரெடி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ஓகே டன். அப்படியே டைகர் வாக். 1 2 3 4 5 6 7 8 9 10. Awesome. மூணாவது செட் போகலாமா? போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பேசிடுவோம். என்ன அப்படின்னா ஸ்டாமினா. ஸ்டாமினா என்ன அப்படிங்கிறத பற்றி நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். முக்கியமாக லாஸ்ட்டாக நான் கேட்டது வந்து நம்ம பிரதர், என்னுடைய அருமை சகோதரர் கோச் மதி, உங்களுக்கு தெரியும். அவர்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் இந்த ஸ்டாமினாவை பற்றிய ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடச்சி. என்ன அப்படின்னா ஸ்டாமினாங்கிறது ஃபுட்டால் இன்க்ரீஸ் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவர்கிட்ட ஏதாவது அதுக்குன்னு ட்ரிங்க் குடிச்சு இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, இல்லை அதுக்கு ஏதாவது ஃபுட் எடுத்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்டேன். பட் அவருக்கு அதுக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டாமினாங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய பவரை ஸ்டெப் பை ஸ்டெப் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸ்டாமினாங்கிறது எதில் ஒர்க் அவுட், அதாவது ஸ்டாமினாவை வந்து வெயிட் ட்ரைனிங்கில் இன்க்ரீஸ் பண்ண முடியுமானா முடியாது. ஒன்லி ஃபார் கார்டியோவில் தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார். என்ன காரணம் அப்படின்னா இப்போ ரன்னிங் போகிறாரா, இன்னைக்கு 5 கிலோமீட்டர் ஓடுறாரு, நாளைக்கு 5.5 கிலோமீட்டர் ஓடுறாரு, ஸ்டாமினா லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் 6 கிலோமீட்டர் ஓடுறாரு, ஸ்டாமினா லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது எப்படி அப்படின்னா தன்னுடைய பாடி லெவலை ஒரு கட்டத்துக்கு மேலே புஷ் பண்ணுறது, நம்மளே ஓனாக புஷ் பண்ணுறது. அது வந்து ப்ராக்டிஸ் மூலமாக தான் புஷ் பண்ண முடியும். கரெக்டு தானே? நீங்கள் 5 கிலோமீட்டர் ஓடிருக்கோன்னா கண்டினியூஸாக 5 கிலோமீட்டர் ஓடும்போது தான் 5 கிலோமீட்டர் நம்மளுக்கு பழகிரும். அதுக்கப்புறம் 5.5 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து ஓடலாம். அதுக்கப்புறம் 5.5 கிலோமீட்டர் நல்லா பழகினதுக்கப்புறம் 6 கிலோமீட்டர். அப்படி தான், அதுதான் ஸ்டாமினா. அதுதான் இன்க்ரீஸ். பழகி ட்ரைனிங், கண்டினியூஸ் ட்ரைனிங் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக உடம்ப அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது தான் ஸ்டாமினா அப்படிங்கிறத சொன்னார். ஸ்ட்ரென்த்துங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து மசில்ஸுக்கு வந்து பவரை கொடுக்கறது. அது வந்து வெயிட் ட்ரைனிங் மூலமாக பண்ண முடியும். ஸ்டாமினாங்கிறது கார்டியோ, ரன்னிங் இது மூலமாக தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். அதனாலே என்னுடைய பசங்களுக்கும் நான் இந்த ஜாகிங்கையும் இந்த மாதிரி கார்டியோ ஒர்க் அவுட்ஸையும் அதிகமாக சஜஸ்ட் பண்ணுறேன். ஸ்டாமினா வேணும் அப்படிங்கிறது. இந்த ஸ்டாமினா வந்து இதுக்கு மட்டும் இல்லை, லைஃப்பில் வந்து என்ன அப்படின்னா இப்போ ஒரு வேலையை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆனவன் நார்மலாக இருக்கணும் விட அதிக நேரம் ஒர்க் பண்ணுவான். ஆனால் அதிக நேரம் நிலைச்சு நிற்க முடியும். நிலைத்து நிற்கிறது அந்த டியூரசல் பாக்டீரியல், அது மாதிரி நிலைத்து நிறுத்தும் தன்மை தான் ஸ்டாமினா. கண்டினியூஸாக தொடர்ந்து பண்ணி அவனுடைய ஸ்டாமினா லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதனால ஒரு வேலையை செய்யும் போதும் நார்மல் மேனோட அவனால் அதிகப்படியான நேரம் தாக்கு பிடிக்க முடியும். இதுதான் ஸ்டாமினா. ஸ்ட்ரென்த்துங்கிறது பலம். அது என்னது? வெயிட் ட்ரைனிங் மூலமாக இன்க்ரீஸ் பண்ணுறது. இந்த கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன், கொடுத்துட்டேன். ஓகே டன். போலாம். ரெடி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 1 2 3 4 5 6 7 8 9 10. Yes. ஓகே, அப்டவுன் ஒர்க் அவுட் போகிறோம். 2 ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகேவா? 2 ஒர்க் அவுட் தான். 2 ஒர்க் அவுட்டில் அப்டவுன் வந்துருமா? வராது. அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் பண்ணணும்? கார்டியோ பண்ணணும். லைட் கார்டியோ இல்லை, ஹெவி கார்டியோ. ஸ்டாமினா லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது அளவுக்கு
தொடர்ச்சியான கார்டியோ, டயட்டு, அது கூட அப்டாமன். அப்பந்தான் என்ன வரும்? அப்டாமன் வரும். அது சிலருக்கு வந்து ஒர்க் அவுட்டே பண்ணலாம், வீட்டில் லைட் ஒர்க் அவுட் தான் பண்ணியிருக்கிறான், அவனுக்கு மட்டும் எப்படி அப்டாமன் வந்திருக்கு அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், தட் ஒன் ஆஃப் த ஃபிசிக். அவன் ஆல்ரெடி ஸ்கின்னியாகவே இருந்திருப்பான். அவன் உடம்புல ஸ்கின்னி, அதாவது இந்த ஒரு டாப்பிக்கை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த பயாலஜி கிளாஸ் தானே உடம்பை பற்றி படிக்கிறது, அந்த கிளாஸில் வந்து போஸ்ட் ஓட்டியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? மனித உடல் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் ஓட்டியிருப்பான். இந்த தொலியெல்லாம் அனாட்டாமி கிளாஸ், தொலியெல்லாம் உரிச்சிருவான். உரிச்சிட்டு செவன் மசில் மட்டும் இருக்கிற மாதிரி போட்டு ஒரு மசிலுக்குள்ள டெரிவேஷனையும் கொடுத்துருப்பான். அதில் பார்த்தீங்கன்னா அந்த அப்டாமன் இருக்க மாதிரியே காட்டியிருப்பான். ஆக்சுவலாக மனித உடம்புல எல்லாருக்குமே அந்த அப்டாமன் அப்படிங்கிறது இருக்குமான்னா இருக்கும். ஆனால் அந்த அப்டாமனை என்ன மறைச்சிருக்கும்? நம்ம கொடுக்கக்கூடிய ஃபேட்டு எல்லாம் போய் அந்த அப்டாமனை மறைச்சிடும். இப்போ ஸ்கின்னி பாடியாக இருக்கிறவன் வந்து என்ன ஆகும்? உடம்புல சதை போட்டிருக்காது, ஃபேட் இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்டாமன் வந்து தெரியும். ஓகேவா? பட் அது மசில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி கெயின் பண்ணதான்னு கேட்டால் கிடையாது. அது இயற்கையாகவே அவன் ஸ்கின்னி பாடியாக இருப்பான், அவன் உடம்புல ஃபேட்டு தங்காது. இந்த டைப் ஆஃப் பாடி சொல்லாங்க, எக்டோமாப், ஹெக்டோமாப், ஒரு 3 டைப் இருக்குது. அந்த டைப்பில் உள்ள ஒரு பாடியாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக எப்போவுமே உடம்பு ஸ்கின்னியாக இருக்கும். ஸ்கின்னியான என்ன? ஒல்லியாக இருக்கும். அப்போ ஒல்லியாக இருக்கிறச்சே அந்த உடம்புல அப்டாமன் மசிலுங்கிறது லைட்டாக தெரியும். ஓகே, பட் அதுக்காக அது வந்து சூப்பர் மஸ்குலர் பாடியான்னு கேட்டால் கிடையாது. அதை பார்த்துட்டு இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஸ்கின்னி பாடியாக இருக்கிறவன் முதல்ல அப்டாமன் தெரியாது. 4 நாள் ஒர்க் அவுட் பண்ண உடனே, 5 நாள் ஒர்க் அவுட் பண்ண உடனே அந்த உடம்புல அந்த மசில்ஸ் கொஞ்சம் டைட் ஆகி நிற்கும். அவனும் தனுஷ் மாதிரி இப்படி டைட் பண்ணி இப்படி நிற்பானா, அந்த மசில் தெரியும். அதை பார்த்து நிறைய பேர் என்ன நினைச்சிருக்கு, அவனுக்கு மட்டும் 6 நாளில் வந்திருக்கு, எங்களுக்கு 5 நாளில் வராதா அப்படின்னு கேள்வி கேட்குறது. பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னா, இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு அப்டாமன் மசிலுக்கு ஒர்க் அவுட் கொடுத்து அந்த மசிலை கெயின் பண்ணணும். அது போக உடம்புல உள்ள மசில்ஸையும் பெருசாக கெயின் பண்ணணும், இருக்கிற ஃபேட்டை லாஸ் பண்ணணும். இப்படி நிறைய வேலைகள் இருக்குது. அதனால நம்ம உடம்பை பார்த்து அதுக்கேற்ப தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணுமே தவிர ஏற்கனவே வந்ததை பார்த்து பண்ணக்கூடாது. அதுக்கு தான் நேற்று இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பேன். எத்தனை ஏணி படிக்கட்டு இருக்குது, 10வது படிக்கட்டில் இருக்கிறவனுக்கு 11வது படிக்கட்டு ஏறுறது ஈஸி. அடிவாரத்தில் கிடக்கிறவன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்தாகணும், அதுக்கு பொறுமையாக இருந்து தான் ஆகணும். ஓகேவா? ஓகேடா, போலாம். ஓகே, இன்னொன்று, அப்டாமன் மசில் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயமும் கிடையாது, ஹெல்த்தியான விஷயமும் கிடையாது. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, போன வாரம் அப்டாமன் இருந்த டீப்னஸுக்கும் இந்த வாரம் இருக்கிற டீப்னஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். போன வாரம் இதோட நல்ல டீப்பாக இருந்துச்சு. என்ன காரணம்? கிட்டத்தட்ட 1.5 மாதமாக டயட்டில் இருக்கிறேன். டயட்டில் வந்து ஸ்நாக்ஸ் எதுவுமே லோட் பண்ணல. இப்போது கிட்டத்தட்ட 1 வீக்காக டயட்டில் இருக்கிறேன், ஆனால் ஆசைக்கு நிறைய ஸ்நாக்ஸ் லோட் பண்ணுறேன். அதனால் என்ன ஆகுது? அப்டாமன் டீப்னஸ் கம்மியாகுது. அதுக்காக நான் என் சந்தோஷத்தை விட முடியுமா? விட முடியாது. விட்டு எதாவது கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்டாமன்ங்கிறது கண்டினியூவாக மெயின்டைன் பண்ணுற விஷயம் கிடையாது. அப்படியே மெயின்டைன் பண்ணுறதா இருந்தால் லைஃப்பில் நிறைய சந்தோஷங்களை இழக்க வேண்டியது இருக்கணும். வாழ்க்கையை சந்தோஷமாக வாழறதுக்கு தான் ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணுறது. சந்தோஷத்தை விட்டு கிடைக்கிற ஃபிசிக் தேவையில்லை. ஓகேவா? அதான் நான் எப்போ சொல்லுவேன், எங்களுக்கு இது ப்ரொஃபஷன். இப்போ எனக்கு ப்ராஜெக்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நானும் டயட்டெல்லாம் விட்டுட்டு நல்லா தின்னுட்டு பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஓகே, ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப நாள் டயட்லேயே ஃபாலோ பண்ணுறதுனால அப்பப்போ சீட் பண்ணுறது தான் எனக்கு ஹாப்பியாக இருக்குமே தவிர கண்டினியூஸாக சீட் பண்ணால் எனக்கே ஒரு மாதிரி அது ஒரு ஒரு ஹெல்த்தியாவோ ஒரு பூஸ்டிங்காவோ இருக்காது. அதனால நான் அப்படி டயட்டில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நம்மளே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணணுமான்னா கேட்டால் கிடையாது, செட் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. நான் ஃபாலோ பண்ணுறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்கிறதில்ல, நான் ஃபாலோ பண்ணுறதை ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எது சரியாக இருக்குங்கிறதையும் எனக்கு தெரிஞ்ச சஜஷனையும் கொடுக்குறேன். இதே தான் எல்லாருக்கும். யார் எது சொன்னாலும் பிளைண்டாக அதை அப்படியே ஃபாலோ பண்ணாமல் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை பாருங்கள். ஓகேவா? ஓகே ஓகே
லாஸ்ட் ஒர்க் அவுட் இதோட முடிச்சுக்கலாம். எனர்ஜி இல்லை. ரெடி. டவுன் டைட் ஆகிட்டு. ஓகே ஓகே, பை பாய். நான் உங்கள் ராஜா பேரோன்.